ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ப்ளவுஸு க்ளோஸ் நெக் ப்ளவுஸு நான் கட் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். அந்த ப்ளவுஸ் தான் இப்போ அளவாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கரெக்டாக இருந்தது. எனக்கு சேம் இதே அளவில் தைச்சி கொடுக்க சொல்லி லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவாக வச்சு தான் நம்ம இப்போ க்ளோஸ் நெக் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே லைனிங் தான் கட் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாரீ கிளாத்தில் இருக்க ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை கட் பண்ணாதீங்க. அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. நான் திரும்ப எதாவது சொல்கிறேன். நீங்கள் சுடிதார் கட் பண்ணாலும் சரி, ப்ளவுஸு இல்லை பாவாடை சட்டை எதுனாலும் ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுறது லைனிங் தான். கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுறது லைனிங்கில் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற அந்த வெளி ப்ளவுஸை கட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் 1 மீட்டர் கிளாத்து எடுத்திருக்காங்க. ஸ்லீவ் ஃபஸ்ட்டு 4 மடிப்பாக போட்டுக்கோங்க. ஏற்றி இறக்கி இருந்தால் பார்த்து செக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே போட்டுக்கிறேன். லைனிங்க்கு ஸ்லீவில் எப்போவுமே 1/2 இன்ச்சு தான் விடணும். நார்மல் ப்ளவுஸ் தான் 1.25 to 1 இன்ச் விடணும். இது லைனிங் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் தையலுக்கு விடுங்க போதும். 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் என்ன ஸ்லீவ் இருக்கோ அதை அப்படியே வச்சு உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சேம் லூஸ்லேயும் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே தையல் ஆம்கோல் சுற்றளவு நல்லா இழுத்து வச்சு கரெக்டாக இங்கே ஒரு மார்க், 1/2 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க். இது பண்ணிவிட்டு ப்ளவுஸ் அப்படியே எடுத்துருங்க. அப்படியே எடுத்துகிட்டு இதை அப்படியே ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கோங்க 1/2 மூனில். ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸஸ் 1.5 இன்ச் கிளாத் விடணும். நமக்கு பிரித்து அதாவது எக்ஸ்ட்ரா துணி பிரித்து விடுறதுக்கு துணி வேணும். 3 தையல் போடுறதுக்கும் துணி வேணும். பட் இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நான் அப்படியே விட்டுறேன். இதில் அவங்க ஒட்டு போட்டுக்குவாங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணலாம். இப்போது இங்கே ஆம்கோல் சுற்றளவுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. லூஸ் இந்த பட்டி மடக்கிற இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க சைடை. அதுக்கப்புறம் ஸ்லீவ் சென்டரில் ஒரு மார்க். இப்போது கை கண்டிப்பாக குடையணும். இப்போ கை இங்கே ஆம்கோல்லேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இங்கே சென்டர்லேருந்து இங்கே 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் 1/2 இன்ச் நம்ம குடைய போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கேப் டு இந்த கேப்பில் தான் நம்ம கை குடைய போகிறோம். அப்படியே எஸ் டைப்பு வளைவு போட்டுக்கோங்க. மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிடணும். மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து சென்டரில் வரப்போ 1/2 இன்ச் வரணும். திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடணும். இதெல்லாம் நல்லா பொறுமையாக நீங்கள் ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். எடுத்த உடனே நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணால் அது கரெக்டாக வராது. ஓகேவா? இது ஃபுல் பாடி க்ளோஸ் நெக் ஷோல்டர் நெக்கு, அதாவது ஷோல்டர் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இல்லையா? க்ளோஸ் நெக் அப்படிங்கிறப்ப நான் ஆல்ரெடி கை குடஞ்சி வெட்டியிருக்கேன். திருப்பி கொஞ்சம் குடஞ்சிருக்கேன். அப்படி குடஞ்சால் தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். லூஸ் தூக்கிட்டு வராது துணி. இப்போ பேக் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக் கட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி இவங்களோட ஷோல்டர் நான் லாஸ்ட் ப்ளவுஸில் இந்த அளவு ப்ளவுஸ்லையே நான் சொல்லியிருந்தேன். இவங்களோட ஷோல்டர் 16 இன்ச்சுன்னு. 16 ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் பீஸை மடித்து போடுறோம். ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணால் 8.
8 இன்ச்சு வருது ஷோல்டர், 8 ப்ளஸ் ஒரு ஆஃப், அப்போ 8.5 வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 8.5 வைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து அளவு எடுத்து பாருங்கள், கரெக்டாக போட்டு அளவு எடுத்து பாருங்கள். கரெக்டாக 15.5 வருது, தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்தா 16. ஸோ நம்ம வந்து 8 8 16 ஒரு ஆஃப் தையலுக்கு சேர்த்து 8.5 வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உயரத்துக்கு பட்டி போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், உயரம் வந்து நீங்கள் பட்டி போடுறது வந்து 1.5 to 2 2.25 இப்படி வச்சுக்கோங்க. பட்டி வந்து அப்போ தான் க்ரிப்பாக கிடைக்கும். பட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் உயரம் வைங்க. இப்போ நான் உயரம் அப்படியே செக் பண்ணிக்கிறேன். பதினஞ்சு இருக்குது, நான் 15.5 வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து இங்கேருந்து 8.5 வைக்கிறேன். திருப்பி பாடி ஃபுல் பாடி சுற்றளவு எடுத்துக்கலாம். பாடி சுற்றளவு வந்து 22 இருக்குது. 22 பாதியாக டிவைட் பண்ணால் 11. 11 ப்ளஸ் ஒரு 1.5 12 வச்சுக்கோங்க. ஃபுல் பாடி சுற்றளவு நான் 12 வைக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ சைடில் நம்ம வந்து ஆம்கோல் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா இதை செக் பண்ணிக்கோங்க. 6 6 இருந்தால் ஓகே. 6 இருக்குது கரெக்டாக. இங்கே இருக்குது, நம்ம இங்கே வச்சுக்கலாம். 6 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைஸுக்கு, அதாவது 38 to 40 6 6.5 கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் இவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து ஒரு 2.5 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கழுத்து அகலம் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இதிலேருந்து 1/2 இன்ச் தையலுக்கு உள்ளே தள்ளி வைங்க, வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். 2.25 வருது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. 2.25 கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு இப்படி ஒரு நல்ல வளைவு போட்டுக்கோங்க. இது வந்து கழுத்து, இங்கே இருக்குது ஃபுல்லாகவே ஷோல்டர் க்ளோஸ் நெக்குக்கு. புரியுதா? அதாவது நார்மலில் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர்னு நீங்கள் அளவு எடுத்துருங்க. என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே மடித்து வச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருங்க. தையல் போடுறதுக்கு ஷோல்டர் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு, கழுத்து வந்து கழுத்தோட அகலம் நீங்கள் மார்க் பண்ணி அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி அதை இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கழுத்து வந்து நீங்கள் ஃபுல் க்ளோஸ் நெக்கு ரவுண்டாக கொடுக்காது, மேலே ஏறி வரும். அது கரெக்டாக வராது ஷேப்பு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் ஹைட்டு இங்கேருந்து இந்த 6.5 ஒரு லைன் போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, ரவுண்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த பேக் பீஸை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஃபுல் க்ளோஸ் நெக் கரெக்டாக இருக்கும். இப்போ அதாவது நம்ம இங்கே கழுத்து விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே பிடிப்போம், இங்கே வரைக்கும் பிடிப்போம். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து இங்கே வரைக்கும் பிடிப்போம். ஷோல்டர் வந்து க்ளோஸ் நெக்குக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கணும். அகலமாக இருந்தால் தான் இழுத்து பிடிக்காமல் கழுத்து அப்படியே ரொம்ப தூக்கிட்டு சுருக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் ஷோல்டர் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க.
இப்போ ஃப்ரண்ட் பீஸ் போயிடலாம். சேம் ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன அளவு எடுத்தீங்களோ, பேக்கில் என்ன அளவு எடுத்தீங்களோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பேக் நெக்கு இங்கே வச்சுருக்கீங்க, பட் நான் ஃப்ரண்ட் வந்து இங்கே வைக்கிறேன். ஏன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம எப்போவுமே இந்த அகலம் உள்ள தள்ளுவோம். இது ரொம்ப துணி கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாயிண்ட் எங்கே வருதுன்னு. ஸோ துணி கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல அவங்க ஜாயிண்ட் போட்டுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி நகட்டி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இது அப்படியே நான் வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பவும் போல் இந்த பீஸை எடுத்துகிட்டு அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பேக்கில் என்ன ஷோல்டர் வைக்கிறீங்களோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் வைக்கணும், கம்மி பண்ணிடக்கூடாது. பேக்கில் வந்து 1 இன்ச் வச்சேன், இங்கே 3/4 வைக்கிறேன். சாதா ப்ளவுஸ் நான் கட் பண்ணுறப்ப பேக்கில் வந்து 1.25 வச்சு ஃப்ரண்ட்டில் 1 வச்சேன். இப்போ லைனிங் ப்ளவுஸில் வந்து பேக்கில் 1 வச்சு ஃப்ரண்ட்டில் 3/4 வைக்கிறேன். அது ஏன்னா இது வந்து ஃபுல் வாயில் கிளாத்து அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்லா சிங்க் ஆகும், படிஞ்சு கொடுக்கும். பட் லைனிங் அப்படி இல்லை, டபுள் கிளாத்து, படிஞ்சு கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரெலாம் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கை மடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஷோல்டர் இந்த அளவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பேக்கில் ஃபுல் ஷோல்டர் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டரோட அளவை கம்மி பண்ணிடுறாங்க. இப்படி கம்மி பண்ணால் இங்கே இருக்க அந்த இதை இதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்? அது ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் வரும், ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஸோ பின்னாடி என்ன எடுக்கிறீங்களோ அது முன்னாடி அப்படியே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இங்கே வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு நான் ஃப்ரண்ட்டு கழுத்து அளவு அப்படியே மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வி ஷேப் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல தான் பேக்லேருந்து ஃப்ரண்ட் 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான், மாற்றிக்கவே வேண்டாம். பேக்லேருந்து ஃப்ரண்ட் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி. இது வந்து நார்மல் ரவுண்ட் நெக் அப்படின்னா நான் இப்படி போடுவேன். நார்மல் ரவுண்ட் நெக் அப்படின்னா இவ்வளோ அகலம் எடுப்பேன். பட் இவங்க வந்து வி ஷேப், ஃப்ரண்ட்டில் வந்து வி ஷேப் கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம், எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொக்கி பட்டன் பீஸு அளவு பார்த்துக்கலாம். இங்கேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் 4 வருது. 4 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் 5, அதாவது மேல் தையலுக்கு டாட்டுக்கு கீழ் தையலுக்கு சேர்த்து 1 இன்ச். அதுக்கப்புறம் இந்த சைடில் எப்போவுமே நான் தையலுக்கு துணி விட மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். 5.25 வருது, நான் 5.25 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே மேலே நம்ம குறையிறத வந்து பட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் ஷோல்டர் விட்டு 1/4 இன்ச் கீழே இறக்கி, இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே தையல் போட்டு கோடு போட்டுருங்க. அப்புறம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது நெக்கு, ஆக்சுவலாக ஷோல்டர் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கணும். பட் இது காலர்னால அங்கே போகுது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிராஸ் டாட் வந்து நீங்கள் இங்கே தான் பிடிக்கணும், இதுக்குள்ளே தான் பிடிக்கணும். ரொம்ப அங்கே தள்ளியெல்லாம் போயிடக்கூடாது, இதுக்குள்ளே இங்கே தான் பிடிக்கணும். இங்கேருந்து 3 இன்ச் தான் மார்க் பண்ணி வரணும். 3 இன்ச். இதிலிருந்து ஒரு 1.25, இங்கேருந்து ஒரு 1.25. ஓகேவா? இப்போ இங்கே தான் நீங்கள் வந்து டாட் மார்க் பண்ணணும்.
இங்கேருந்து தான் டாட் மார்க் பண்ணி போகணும். நீங்கள் இது ஷோல்டரோட சென்டர் இங்கே வச்சிங்கன்னா இது தப்பாக வரும். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பிரின்சஸ் கட்டிங், போட் நெக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ஷோல்டருக்கு நேராக வரணும். பட் ஆனால் ஷோல்டர் அகலமாகும். இது அகலமாக நம்ம போடுறதுனால ஷோல்டரோட ஓரத்துலேருந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இந்த கொக்கி பட்டன் பீஸ்லேருந்து 3 இன்ச் கணக்கு வச்சுக்கோங்க. 3 இன்ச் கணக்குக்கு மேலே போகக்கூடாது. 2.5 to 3 இவங்க கரெக்டாக 2.5 வச்சுருக்காங்க. 2.5 to 3க்கு மேலே தள்ளி போகக்கூடாது. அது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி அதை டைட் அந்த மாதிரி நீங்கள் டாட் பண்ணிங்க, கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதாவது ஃபுல் க்ளோஸ் நெக்குக்கு ஷோல்டர் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கணும். ஷோல்டரோட சென்டர் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கிராஸ் இங்கே மார்க் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. எப்பவும் போல் 3 இன்ச்சு அகலம் வச்சு, இங்கேருந்து 3 இன்ச்சு நீளம் வச்சு அதுலேருந்து தான் நம்ம கிராஸ் வந்து மார்க் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ளோஸ் நெக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பட்டி பீஸ் போயிடலாம். பட்டு பீஸ், கரை டு கரை எடுத்துக்கோங்க. கிளாத் இவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் கிளாத்து கண்டிப்பாக ஜாயிண்ட்டு கொடுக்கணும். இப்போ பட்டி பீஸ்க்கு இந்த 2 பீஸில் எது பெருசோ அதை எடுத்துக்கோங்க. கொக்கி பீஸ் தான் பெருசாக வரும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அதில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா பேக்கில் இந்த பேக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கில் எவ்வளோ வந்து நீங்கள் அகலம் வைக்கிறீங்களோ அது அப்படியே பாதி, இது அப்படியே மடித்து கூட இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வரும். இப்போது இங்கேருந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு, இதுக்கு மேலே நீங்கள் வச்சு மேலே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு, அதுக்கப்புறம் சென்டர் சேம் கீழே 1/4 இன்ச் தையலுக்கு மேலே வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும். இதை அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே விட்டுட்டா இங்கே ஜாயிண்ட்டு போட்டுருவாங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கிளாத் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இது உள்ளே போகிற பீஸ் தான், பட்டி பீஸ் வந்து எப்போவுமே உள்ளே போகிறது தான். ஸோ அதனால் நீங்கள் வேறு கிளாத்தில் வேறு ஏதாவது நீங்கள் வெளி பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லைனிங் பீஸு, அந்த ப்ளவுஸ் பீஸோட லைட் மேட்ச் வர வேறு ஏதாவது கிளாத்தில் கூட க்ரிப்புக்காக 2-3 கிளாத் வச்சு கொடுத்து, பட்டி துணி பத்தலைன்னா அதில் கட் பண்ணி கூட நீங்கள் வெளி பீஸை கரெக்டாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ நான் இதிலே கட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு மார்க் போட்டுடலாம். ஓகே, இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ப்ளவுஸ் கிளாத்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருந்தா மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. பார்டர் வந்து இடுப்புக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பார்டரை கழிச்சிருங்க. இப்போ நான் ஸ்லீவுக்கு எப்பவும் போல் 4 மடிப்பாக போட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லைனிங் கரெக்டாக வெட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வெட்டினா தான் உங்களுக்கு அடித்து திருப்புறப்ப கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பேக் பீஸ் ஆல்ரெடி இதில் வந்து ப்ளவுஸு ரொம்ப அகலம் 15 இன்ச்சு இறக்கம் அப்படிங்கிறதுனால நான் பட்டி அப்படியே விட்டுறேன். ஏன்னா இவங்க வந்து பட்டி போடுறப்ப இவ்வளோ தூரம் மடிச்சிருவாங்க, பாதி பட்டி தான் வரும். ஸோ போதும். கரெக்டாக போட்டுட்டு அப்படியே மேலே 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் மேலே ஏற்றி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ். சேம் ஃப்ரண்ட் பீஸும் கிராஸில் தான் போடணும். நீங்கள் லைனிங் கிளாத்தை வந்து கிராஸில் போட்டுட்டு ப்ளவுஸ் கிளாத்தை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபுல் கிராஸ் கிடைக்காது, ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். அதனால் லைனிங் வந்து கிராஸ் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் கிளாத்தும் கண்டிப்பாக கிராஸ் தான் போடணும். நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவ் வெட்டின அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல் கிராஸ் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல போடுங்க. இப்போ பட்டிக்கு வந்து இதில் தாராளமாக துணி இருக்குது. லைனிங் அதாவது ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து துணி இருக்குது, லைனிங்கில் தான் கிளாத் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கீழே வேறு கிளாத்து கூட க்ரிப்புக்காக போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும். இந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாயிண்ட் போடுறத வந்து அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக க்ளோஸ் நெக்கு கட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டவுட்ஸ்ன்னு இருந்தால், கட்டிங்கில் எது டவுட்ஸ்னாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பாய்.